மனிதர்களின் மனதில் அன்பையும் அமைதியையும் விதைக்கும் ஒரு திருநாள் என்றால் அது கிறிஸ்மஸ் திருநாள் தான். இந்த நன்னாளில் அமைதியையும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு தனி இசை பாடலை வெளியிட்ட குழுவை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது இசை பக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாம் யாரை சந்திக்க வந்திருக்கோம்னா, என் அன்பு தேவன் நீ இயேசுவே என்ற தனி இசை பாடல் குழுவை தான். வாங்க அவங்கள சந்திச்சு அவங்க கூட கலந்துரையாடலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக கிறிஸ்துமஸ் நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். சரி, இந்த ஒரு இனிய நாளை இந்த இனிய நிகழ்ச்சியை நம்ம ஒரு இசை மூலமா ஆரம்பிக்கலாம். எங்களுக்காக ஒரு பாடல் மூலமா ஆரம்பிக்கலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா பாடுனீங்க எல்லாருமே. இப்போ என் அன்பு தேவன் இயேசுவே இந்த பாடல் நீங்க எல்லாருமே பாடிருக்கீங்க, நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த பாடல் நீங்க ஒரு குழுவா பாடிருக்கீங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்னன்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த பாடல்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம், என் பேர் ரம்யா. நான் லோயலா காலேஜில் படித்தேன். என் அன்பு தேவனே இந்த சாங்கில் நான் ஒரு பார்ட் ஆஃப் த சிங்கர். வணக்கம், என் பேர் ஜெரின். இந்த சாங் என் அன்பு தேவன் நீ இயேசுவே இந்த சாங்கை நான் மியூசிக் அரேஞ்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டிவோஷனல் ஆல்பம். இந்த சாங்கை கொடுத்த ஃபாதர் கிளாடியஸ் சேவியர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் மெகஸ்ராஜ். நான் என் அன்பு தேவன் அந்த சாங்கில் மேல் சிங்கராக பாடியிருக்கேன். இதை ப்ரொடியூஸ் பண்ண ஜெரின் அவர்களுக்கு நன்றி. என்னை அந்த பாடல் பாட கூப்பிட்ட விக்டர் என்னோட நண்பருக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம், நான் விக்டர், கிட்டாரிஸ்ட். என் அன்பு தேவன் இந்த பாட்டில் வாசிச்சதில் எனக்கு ரொம்ப நன்றி. நான் இதில் ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சிருக்கேன். அக்கோஸ்டிக் கிட்டார், கிளாசிக்கல் கிட்டார், அப்புறம் பேஸ் கிட்டார், யூக்குலேலேன்னு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனல். ஏன்னா என்னோட மியூசிக் மாஸ்டர் ஃபாதர் கிளாடிஸ்க்கு வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க எல்லாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் பேண்டு கூட இந்த பாட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்போ நீங்க எல்லாருமே உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்தீங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ரம்யா நீங்க சொன்னீங்க நீங்க லயோலா காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விக்டர் சொன்னாரு நாங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாடல் தயாரிக்கிறதும் சரி, பாடை மியூசிக் பண்ணலாம் அப்படின்ட்டு தாண்டி இந்த டீம் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு? நாங்கள் எல்லாரும் ஒரே காலேஜ் இல்லை, நாங்கள் 3 பேர் ஒரே காலேஜ். இவர் வேற. ஆமாம், நான் வேற மியூசிக் காலேஜில் படித்தேன். இந்த டீமில் நான் ஜாயின் பண்ணது காரணம் விக்டர். நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஒரு விதத்தில் நான் மியூசிக் வர்றதுக்கு காரணம் விக்டர் நான் சொல்லுவேன். சும்மா சொல்லலாம் இல்லை, உண்மையில தான். அவர் ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரே ஊரில் இருந்து அவர் மியூசிக் அப்போ கற்றுட்டு இருந்தார். எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருந்துச்சு அதில். நாங்கள் சின்ன சின்ன போஸ்ட் போடுறது, ஒரு சின்ன சின்ன பாடி, இவன் எனக்கு நிறைய சொல்லி தருவான். ஸோ நான் அதில் நான் கற்றுப்பேன். ஸோ அப்படி வந்தது தான் அந்த மியூசிக்கில் ஒரு காரணம் இவனும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டீமில் ஜாயின் பண்ணது காரணம் இவர் தான். அப்போ இப்போ முதல் பாடல் அப்படின்னு இவர் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீங்க சொன்னீங்க இசை மீது எனக்கு இப்படிதான் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த ஒரு பக்தி பாடல் தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? முதல் பாடல் இது டிவோஷனலாக எங்களோட முதல் ஆல்பம். இண்டிபெண்டாக நாங்கள் நிறையா தனியாக சினிமாட்டிக் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய கவர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. ஒரு டீமாக ஆரம்பிச்சப்போ லோயலாவில் இருந்தப்போ ஒரு பேண்டாக இருந்தோம் நாங்கள், ரம்யாக்கா, விக்டர் எல்லாம். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். நாங்கள் எல்லாம் ஒரு பேண்டாக ஷோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொலாபரேஷனில் இருக்கோம். அப்போ ஃபாதர் எங்களை விக்டர் மூலயமா எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தப்போ. ஸோ அவர் நம்ம பேண்டு மூலியமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த சாங். இப்போ நீங்க சொன்னீங்க நாங்கள் இதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இதில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறது இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல் கேள்வி, இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று ஞாபகம் வரும். இப்போ எனக்கு அப்படின்னு சொன்னால் கேக் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? விக்டர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ஸ் மியூசிஷியனாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் பீரியட் ஒரு மியூசிக் டைம் சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கட்டும், கேரல்ஸாக இருக்கட்டும், ரேண்டமாக ஸ்ட்ரீட்லலாம் மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ வின்டராக இருக்கிறதுனால
ஒரு வைபான ஒரு கிளைமேட்டோட மியூசிக் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். அப்புறம் நான் என்னோட சைல்ட்ஹுட் வந்து மிஸ் பண்ணுவேன். இப்போ இருக்கிறதுனால நமக்கு சென்னையில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் ஷோஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் கேரல் ஷோஸ் இருக்கும். இப்படி பிஸி ஆகிறதுனால நான் வீட்டுக்கெலாம் போகிறதில்ல. ஒன்ஸ் வந்துட்டு நைட்டு சர்ச் போயிட்டு அடுத்து மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்பே பிரியாணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான வைப்பு தான் கிறிஸ்மஸ்லாம் ஞாபகம் வரும். பிரியாணி, கேக்கு, மியூசிக்கு, அவ்வளோதான். இப்போ மொத்த கிறிஸ்மஸ்லயே விக்டருக்கு வந்து பிரியாணி தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக அது எங்கள் அம்மா சரி. சரி, அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கும் அப்படிதான். என்னோட ஊரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வருஷம் கிறிஸ்மஸ் வரும்போதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீபாவளி பொங்கலெல்லாம் எப்படி செலிப்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் கிறிஸ்மஸும் எங்களுக்கு ரொம்ப சொன்ன மாதிரி பிரியாணி, கேக்கு அதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இமேஜின் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் பண்ண போகிறோம், ஜாலியாக கொண்டாட போகிறோம், தீபாவளி வெடி வெடிக்கிற மாதிரி இது ஒரு பக்கம் நமக்கு யோசனை போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சர்ச்சில் போய் பாடுறது, எல்லாரும் நம்மளை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். மியூசிக் வந்ததுக்கப்புறம், சென்னைன்னு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஊர் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து பிரியாணி ஞாபகம் வரும், உங்களுக்கு வந்து சாப்பிட்டு சர்ச்சுக்கு போகலாம். அது சாப்பிட்றது அடுத்து அவ்வளோதான். சர்ச்சுக்கு போகிறது, சாப்பிட்றது ஒரு பக்கம் பெருசாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறது, ஒரு பாடுறது அப்படின்றது, நமக்கு பாடுறது கற்றுக்கிட்டது வந்து இப்போ தான். ஆனால் வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சில் நாங்கள் பாடிக்கிட்டு இருப்போம், எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறேன். அப்போ சாமி கும்பிட போகல, சாமி கும்பிட போகிறது தான் மெயின் மேட்ரு. ஆனால் முக்கியமான அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் போயிட்டு நம்ம பாடுறோம், நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த இடத்துல அதை மிஸ் பண்ணுறோம் இப்போ. சரி, அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு கிறிஸ்மஸ்னால் சர்ச்சில் வந்து இந்த கிரிப்பு செய்வோம். நாங்கள் எங்கள் சர்ச்சில் எல்லா சர்ச்லையும் செய்வாங்க. நாங்கள் செய்கிறது ஒரு 10 டேஸாக யூத் எல்லாருமே வேறு இடத்துல எல்லாருமே வந்து வெளில வந்து செட்டில் ஆகிட்டோம். இருந்தாலும் கிறிஸ்மஸ் டைமில் லாஸ்ட் ஒரு 5 டேஸ் போயிட்டு அங்கேயே சர்ச்லேயே ஸ்டே பண்ணி ஒரு 5 டேஸ் தங்கி குடில் செய்கிறது. அப்புறம் அதை முடித்து அந்த கிட்டத்தட்ட அதை பில் பண்ணுறது ஏதோ ஒரு வீடு கட்டுற மாதிரி அதை பில் பண்ணி கொண்டு வரப்போ அந்த கிறிஸ்மஸ் கடைசியாக 24th நைட் அதை முடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கிரிப்பு, அந்த ஸ்டார் கட்டி இது பண்ணுறது தான் எனக்கு கிறிஸ்மஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு வித்தியாசமான ஒரு பதிலாக இருக்குது. ரம்யா, உங்களுக்கு? எனக்கு இது வந்து எல்லாமே புதுசு. நான் கிறிஸ்டியன் இல்லை. லாயலா காலேஜ் வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த சாங்ஸ் இதெல்லாம் விக்டர் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். கேரல்ஸ் போகிறப்பெல்லாம் அவன் தான் எனக்கு சில சாங்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பான். போய் பாடுவோம், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். கிறிஸ்மஸ்னால் எனக்கு கேக் தான் ஞாபகம் வருது. கேக்கு, கேரல், எல்லாரும் வந்து கேக் கொடுப்பாங்க. ஓகே, ஜாலியாக இருக்கும். மொத்தமாக எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் கேக்கு, பிரியாணி இதுதான் ஞாபகம் வருது. அப்போ இதை தாண்டி நம்ம பாடலுக்குள்ளே போகலாமா? சரி, இந்த பாடலில் என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு? இது வந்து எங்கள் பேண்டில் ஃபஸ்ட்டு கம்போசர் வந்து ஜெரின் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கம்போஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்போஸ் பண்ணது வந்து ஃபாதர் பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணது இவர். ஸோ அந்த கம்போசிங்கில் டியூன் கேட்கும்போதே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி வருது ஒன்றும் தெரியல. ப்ளைனாக அந்த டியூன் வந்து ஃபாதர் பாடி அனுப்பும்போது அதுவே சூப்பராக இருந்துச்சு. அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ட்ராக் அனுப்பும்போது இன்னும் அது செமையாக இருந்துச்சு. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு லாஸ்ட் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஜென்ரலாக வந்துட்டு கிறிஸ்மஸ் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வைபாக ஜாலியாக இருக்கும். ஒரு ஜாலி பண்ணுறதை தாண்டி மீனிங் என்ன, கிறிஸ்மஸோட மீனிங் என்ன, செலிப்ரேஷன் இஸ் ஓகே. பட் வந்துட்டு நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறோம், கிறிஸ்துவோட பர்த்துக்கு வந்து நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறோன்ற நிறைய கான்செப்ட்ஸில் இந்த லிரிக்ஸும் சரி. ஸோ இதை நம்ம ஸ்லோவாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டன்ஸ் ஆஃப் பாட்டு இருக்குது வந்துட்டு நம்ம ஸ்பீடாக பாடுற மாதிரி ஜாலியாக வைப் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் மெலடியாக நம்ம கேட்குற மாதிரி பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்புறம் ஒரு நல்ல மெலடி ஃபாதர் அமைச்சிருந்தாரு, அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தான் ஜெரினோ. ஸோ லிரிக்ஸும் அதுக்கு ஏற்றாப்புல கிறிஸ்துராஜன் ஒரு அங்கிள் தான் எழுதியிருந்தாப்புல. அதுவும் ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு லிரிக்ஸு. ஸோ எங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரு நல்ல வைப் கிடச்சிது. அப்படியே போச்சு. என் அன்பு தேவன் நீ இயேசுவே, என் சொந்தம் யாவும் நீ இயேசுவே, நீன்றி நான் இல்லை, நீதானே நான் வாழ ஆதாரமே, நீங்காமலே காக்கின்றதும் நீதானே, வேறு யார் தேவனே, உணவாய் எழுந்து வாராயோ, உயிராய் கலந்து வாராயோ, உணவாய் எழுந்து வாராயோ, உயிராய் கலந்து வாராயோ, என் அன்பு தேவன் இயேசுவே.
ஒரு டிவோஷனல் சாங் அப்படின்னு சொன்னால் அதோடைய பேஸ் வந்து கண்டிப்பாக ப்ரேயராக தான் இருக்கும். இப்போது உங்ககிட்ட பேசின வரைக்கும் யாருமே ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கிறிஸ்மஸில் தெரியாமல் கூட நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. இப்போ இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது எந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டாலும் சிங்கர்ஸ் கிட்ட கேட்டாலும் சரி சொல்லுவாங்க, ஒரு அமைதியான இடத்துல தான் நான் வந்து பாடல் அமைப்பேன் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த ப்ரேயர் தான் பேஸா இந்த பாடல் அமைக்கிறதுக்கு? கண்டிப்பாக ப்ரேயர் பேஸ். ஏன்னா கம்போஸ் பண்ணது ஃபாதர் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரேயர்ஃபுல்லாக ஒரு கம்போசிஷன் அந்த டியூன் கேட்குறப்பே அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டிவோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறப்பயுமே நமக்கு அந்த டியூன்லேயே நமக்கு அந்த டிவோஷனல் ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் ஒர்க் பண்ணுவேன். நான் இவங்கெல்லாம் பேண்டாக ஒர்க் பண்ணாலும் நான் ஐடியா ஷேர் பண்ணி கேட்டாலுமே நைட்டில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவேன். நான் ரூமில் நான் மட்டும் தனியாக உட்காந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபுல் இந்த சாங் ஃபுல்லாக நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து நான் தனியாக ரூமில் உட்காந்து நான் மட்டுமே எப்படி சொல்கிறதுனா ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் பண்ணது தான். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த டியூனோட அந்த டிவோஷனல் ஃபீலை கொஞ்சம் கூட நம்ம வந்து இன்னுமே அதை தூக்கி தான் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த டிவோஷனலோட ஒர்க் பண்ணது தான் இந்த சாங். இப்போது நெக்ஸ்ட் ரம்யா கிட்ட நான் முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நான் வந்து ஹிந்து, எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி பாடல்கள் பாடுவீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த டிவோஷனல் மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் வந்து கர்நாடிக் சிங்கர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன சொல்ல, அப்போது நீங்கள் கர்நாடிக் சிங்கர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கேள்வியே கிடையாது, ஒரு பாடல் பாடி காமிங்க. गजवदना करुणा सदना गजवदना करुणा सदना शङ्कर बाललम्बोदर सुन्दर गजवदना करुणा सदना शङ्कर बाललम्बोदर सुन्दर गजवदना करुणा सदना இப்போ கேட்ட உடனே மறக்காம பாடுறதுக்கே ஒரு பெரிய நன்றி. ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ அடுத்த இந்த பாடல்ல என்ன சொல்ல வந்தீங்க? இது எந்த பாடல் எதை குறிக்குது? இது வந்து விநாயகர் பாடல். ஸோ எல்லாமே டிவோஷன் தானே. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரம்யா என்ன சொல்ல வரீங்க, இசை அப்படின்னு வரும்பொழுது மொழிகள் மதங்கள் இது எல்லாமே அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுக்காக விநாயகர் பாடல் பாடிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருக்கோம், கிறிஸ்மஸ் பற்றி பேசலாம். இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்லுங்க, இந்த பாடலில் உங்களுடைய அனுபவம் என்ன? எனக்கு இதில் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னோடனே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராக் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவன் பண்ணானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே கேட்க இன்னும் நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷனில் நிறையா ஒர்க் பண்ணியிருந்தார், இதுக்காக நிறையா மெனக்கட்டார், நைட்டு பகல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப சந்தோஷம் இவர் பண்ணதில். அண்ட் இதில் நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும்போது ரொம்ப செம்ம ஹாப்பி. எனக்கு பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டியூனும் ஃபாதருக்கு ரொம்ப நன்றி, பசங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இசை அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும், அது என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் விக்டர் ரொம்ப நேரமாக கையில் கிட்டார் வச்சுருக்காரு. ஸோ இப்போ நான் வரும்பொழுது இந்த பாடல் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அப்போ வந்து பாடலில் அதிகமாக வந்து கிட்டார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய விதமான கிட்டார் சவுண்ட் அதில் எனக்கு கேட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான இசைலாம் அதில் பயன்படுத்தியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெரேன் சொன்ன மாதிரி என் மைண்டில் இருந்தது கிட்டார் வாசிக்கணும், பாட்டு வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருக்கணும், சர்ச் மோடில் இருக்கணும். பட் நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாலும் அது மெலடி வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்க பாடுறதும் சரி, அவனோட ப்ரொடக்ஷனும் சரி, பாட்டோட பக்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நிறையா யோசிச்சோம். அப்புறம் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ரொம்ப அக்வாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம். அக்வாஸ்டிக் கிட்டாராக இருக்கட்டும், கிளாசிக்கல் கிட்டாராக இருக்கட்டும், அப்புறம் ஹவாய் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது யூக்லேலேன்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரொம்ப ஸ்வீட்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆப்வியஸாக எல்லாம் இருக்க மாதிரி எலக்ட்ரிக் கிட்டார் பேட்சஸ், அப்புறம் வந்துட்டு பேஸ் கிட்டார்ஸ் யூஸ் பண்ணோம். ஆமாம், அப்படியே எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஓவர் நைட்டில் வந்தது தான் ஐடியாஸ். ஒரு 4-5 கிட்டார் வாசிருக்கேன். இப்போ விக்டர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்து உங்களை பார்த்த உடனே கையில் கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக எங்களுக்காக ஒரு மியூசிக் பண்ணி காமிங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
இப்போ விக்டர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இதை வந்து மெலடியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து குழந்தையில இருந்து பார்த்த வரைக்கும் கிறிஸ்மஸ் பாடல்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வைப்ரான ஒரு பாடல்கள் தான் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஜங்கிள் பட் இந்த மாதிரி பாடல்கள் தான். இந்த பாடலை ஏன் மெலடியா கொண்டு போகணும்னு யாருடைய ஐடியா இது? டியூனாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெலடியான டியூன் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட் பீட்டில் நிறையா சாங்ஸ் இருக்குது. ஆல்ரெடி விக்டர் ஃபஸ்ட்டு பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம ஒரு வித்தியாசமான முயற்சியில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெலடியாக கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இல்லாமல் ஆர்கெஸ்ட்ரேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஸ்ட்ரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி சொல்ல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணலை. ஸோ ஒரு லைவ்லியாக கேட்கணும், மெலடியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சாங் பண்ணது. இப்போ இவர் நிறைய விஷயம் சொன்னாரு. இப்போ நீங்க முன்னாடி பேசும்பொழுது எல்லாமே வந்து ஃபாதர் தான் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு, இதோடைய ஆரம்பமே அப்படி ஃபாதர் தான் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பத்தி சொல்லுங்க. இந்த பாடல் எப்படி நீங்க மேட் பண்ணி எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பாடல்? ஃபாதர் தான் ஆக்சுவலி, நான் சொன்ன மாதிரி ஃபாதர் தான் வந்து அந்த கம்போஸ் பண்ணது, டியூனை கம்போஸ் பண்ணது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஜெரின் தான். ஸோ அவர் தான் பேஸ். இப்போ ஜெரின் வந்து முன்னாடி பேசும்பொழுது சொன்னாரு, நாங்க ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ ஒரு டிவோஷனல் பாடல் நம்ம மேக் பண்றதுக்கும் ஒரு சாதாரண ஒரு சினிமா பாடல் நம்ம மேக் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு அதை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அப்கோர்ஸ் இந்த சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம எந்த மாதிரி சவுண்ட் யூஸ் பண்றோம், கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி சவுண்ட்ஸ், பெல் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்றது. சினிமாட்டிக்னா அதுக்குரிய சவுண்ட்ஸ், அந்த கம்போசிஷன்லேயே வந்து நம்ம சினிமாட்டிக் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவோம். டிவோஷனல்னா இது வந்து நம்ம அந்த ஃபீல் மாறுதலையா ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ அந்த ஃபீலை கடைசி வரைக்கும் கொண்டு வர்றது தான் இந்த வித்தியாசம் ரெண்டுத்துக்குள்ள ஃபீல். இப்போ ஜெரின் சொன்னது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்தா நமக்கே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், அதாவது பெல் சவுண்ட், இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த பாடல் முழுமையா ஒரு மெலோடியான ஒரு பாடல். இந்த பாடல் பத்தி சொல்லுங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனியன் சாங். நம்ம மாஸ்கில் பார்த்தீங்கன்னா திருவிருந்து பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அந்த நற்கருணையை வாங்கிட்டு வந்து அமைதியாக உட்காந்து எல்லாமே ப்ரேயர் பண்ணிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இதை கேட்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரணும், குழந்தை இயேசு அவங்களுக்குள்ள வர மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த மெலடியஸான ஃபீல் வந்து கொண்டு வந்து இந்த பாட்டை ஃபுல்லாகவே மெலடியாக கொண்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். அப்போ அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஒரு அமைதியாக அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது பர்பஸ்ஃபுல்லாக மெலடியாக பண்ணது. இப்போ கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொன்னா கிறிஸ்மஸ், அதாவது கிறிஸ்மஸை பத்தி நல்ல விஷயங்களை வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு முன்பே ஒவ்வொரு வகையில வந்து அந்த நல்ல விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் பைபிள்ல சொல்லியிருக்கோ அதை வந்து மக்கள் கிட்ட வந்து பரப்புரை செய்வாங்க. ஆனா நீங்க இதை இசையின் மூலமா தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? நாங்கள் எல்லாருமே இசையில் இருக்கோம்ல, இதை நாங்கள் வந்து வேறு ஏதாவது பேச்சாளராக இருந்தால் ஏதாவது பேசி இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நாங்கள் மியூசிக் தான் ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மியூசிக் மூலயமா கன்வே பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட. நீதம் உன்னை மனம் தேடும் நிழல் போல துணை நாடும் நினைவோடு கலந்தாய் நிஜமாகவே. உடலோடு உயிராக உணர்வோடு உறவாட உணவாக பகிர்ந்தாய் உன் ஜீவனை. வான் வீட்டிலே நான் சேரவே வழியானவா ஒளியானவா. வான் வீட்டிலே நான் சேரவே வழியானவா ஒளியானவா. உணவாய் எழுந்து வாராயோ, உயிராய் கலந்து வாராயோ. உணவாய் எழுந்து வாராயோ, உயிராய் கலந்து வாராயோ. என் அன்பு தேவன் இயேசுவே.
பாடல்கள் நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க எனக்கு வந்து எந்த சுச்சுவேஷன் எதுவுமே கொடுக்கல, லிரிக்ஸும் அந்த இசையும் கொடுத்துட்டாங்க, நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது எனக்கு அதில் சில வரிகள் வந்து மிகவும் பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு இப்போ அந்த பாடல்களில் வந்து மிகவும் பிடித்த ஒரு வரி அப்படின்னு சொன்னால், என்னை தேற்றும் ஒரு வார்த்தையில் என் தேவனே அப்படிங்கிற வரி வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதை வந்து நான் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப உருக்கமான ஒரு வரிகளாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரிகள் வந்து பாதித்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு எந்த மாதிரி வரிகள் பிடித்திருந்தது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என் அன்பு தேவன் நீ இயேசுவே, என் சொந்தம் யாவும் நீ இயேசு, அது ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. ரொம்ப கேட்கும் பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு வந்து வான் வீட்டிலே நான் சேரவே வழியானவா ஒளியானவா அப்படின்ற வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அது வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தோட மீனிங்னே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன நல்லது பண்ணால் வான் வீட்டுக்கு போகலாம், அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடியாலஜியாக மட்டும் இல்லாமல் அதுக்கு வழியாக வாழ்ந்தும் காட்டிட்டு அதுக்கான லைட்டாகவும் நமக்கான வந்துட்டு பிரின்சிபல்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது அந்த 2 லைன் வந்து ரொம்ப பர்சனலாக கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மொத்த பாடல்களுடைய அர்த்தத்தையே வந்து நீங்க ஒரே வரிகள்ல வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரம்யா, உங்களுக்கு மிகவும் பிடித்த வரிகள்? எனக்கு வந்துட்டு நிழல் போல துணை நாடும் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியனாக நம்மளை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம வந்து இசை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நீங்கள் இசை மூலயமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, கிறிஸ்மஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? கிறிஸ்மஸ்னால் வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து செலிப்ரேஷன், பட் வந்துட்டு அதோட மீனிங் வந்துட்டு செலிப்ரேஷனை தாண்டி இப்போது ஏன் கொண்டாடுறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு, ஏன் வந்துட்டு அவர் பிறந்ததை கொண்டாடணும், அவர் என்ன செஞ்சாருங்கிறத தாண்டி என்ன சொன்னார், நமக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போது இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க, மற்றவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி அவர் சொன்னதை வந்துட்டு நம்ம மைண்டில் இருக்காங்கிறத நம்ம அடிக்கடி ரீகலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது முடிஞ்சளவு. இப்போ வந்துட்டு அதுதான் ரொம்ப கஷ்டம், மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது. நம்மளை வந்துட்டு நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் வந்துட்டு லவ் பண்ணுறது. ஈவன் எனிமீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்பு காட்டி அவங்க என்ன கதை அவங்களத கேட்குறது வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் கிறிஸ்மஸோட மீனிங்காக. ஏன்னா யூஸ்வலாக யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் பண்ணால் திரும்பி நம்ம என்ன பண்ணுறது, இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, இந்த மாதிரி போகிறத தவிர அவங்கள என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கரெக்டான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்குறத வந்துட்டு நான் கிறிஸ்மஸோட மீனிங்காக பார்க்குறேன். இப்போது நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் தாண்டி மனிதநேயம் அதை வளர்க்குறதுக்கு தான் வந்து ஆண்டவர் வந்தார் அப்படின்றது ஒரு கூற்று இருக்குது. ஸோ அதுதான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் அதுக்காக தான் வந்தார். ஸோ அதை எல்லாருமே கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஜெரின். நம்ம இப்போ கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன செய்யணும், நம்ம போய் இப்போ மற்றவங்களுக்கு கேக் கொடுக்குறதாலையோ நம்ம வீடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறதாலையோ நம்ம கிறிஸ்மஸ் வந்து நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அது டே ஆஃப் ஜாய் தான். இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு அன்பாக நம்ம பகைமை இருந்தால் அதெல்லாம் மன்னிச்சு சந்தோஷமாக கொண்டாடுறதுனால தான் கிறிஸ்மஸ். இப்போது கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு தான் டெக்கரேட் பண்ணுறது பிடிக்கும், ஆனால் பொதுவாக வந்து உதவி பண்ணுறது தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரம்யா, நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது இந்த விளக்கங்கள். கிறிஸ்மஸ் அப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் போட்டுள்ள? கிறிஸ்மஸ் அப்போ நான் பார்க்குற விஷயம் வந்து எல்லாரும் வந்து குரூப்பாக வந்து ஒரு வீட்டுக்காக போய் அந்த செலிப்ரேஷன் அவங்க பாட்டு பாடுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போது கிறிஸ்மஸ் அப்படின்னு ஓகே, இப்போ கிறிஸ்மஸ்க்காக நீங்கள் பாடல் இயற்றுறீங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள். ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். என்னோட வாழ்க்கைங்கிறது எனக்கு நேட்டிவ் வந்துட்டு தஞ்சாவூரில் பசுபதி கோயில்னு ஒரு ஊர். அங்கே எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே டீச்சர். ஸோ நான் ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, ஸ்கூல்லேருந்து வருவாங்க. ஆக்சுவலி அந்த டைமில் வந்துட்டு பாட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா நல்லா இருக்கே பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடம். அப்புறம் சர்ச்சில் வந்துட்டு என் சர்ச்சில் பாடுவாங்க. ஸோ அப்புறம் கொயருக்கு போகணும், கொயரில் போய் பாடணும்னு ஆசை. அங்கே போயிட்டு இவன் ஒழுங்காக பாட மாட்டான், இவன் வேலைக்கு ஆக மாட்டான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லேட்டராக வந்துட்டு அப்புறம் மெகஸை கூட்டிகிட்டு போனேன், அவன் வெஸ்டர்ன் மியூசிக் படித்தான். அதுக்கப்புறம் வீட்டில் லாக்டவுன் டைமில் வந்துட்டு நிறைய டைம் இருந்தப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் என் வீட்டில் ஒரு கிட்டார் இருந்துச்சு, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீபோர்டோட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் நானும் மெகஸ்லாம் ஜாம் பண்ணி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லாம் ஓகே நமக்கு மியூசிக் வருது அப்படின்னு நானே நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்தேன். லோயலால தான் படித்தோம். லோயலால வந்தோடனே ஆப்வியஸாக பேண்டில் செலக்ட் ஆகிட்டு அப்படியே போனோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஷோஸ்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாம் காலேஜ் கல்ச்சரல்ஸில் ஷோ பார்த்துட்டு வாசிக்கிற பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு வெட்டிங் ஷோ இருக்குது, நீங்கள் வாசிங்க, எங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் வந்து வாசிங்கன்னே வாவ் ஜாலியாக இருந்துச்சு, நமக்கு மியூசிக் வருது அப்படின்னு வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அது வரையும் அப்படியே இப்போ ஒரு 14 பேண்டில் வாசிட்டு இருக்கேன். அப்படியே பிஸியாக போகுது. அதுதான் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த 3 பேரும் தான். இது எனக்கு என்ன ஜாலியாக இருந்தாலும் என்ன மனவெளி இருந்தாலும் இந்த 3 பேரோட தான் இருக்கும் எப்போவுமே. என்னோட மியூசிக்கும் சரி. மெகஸ், ஜெரின், ரம்யாவுக்கு வந்துட்டு லைஃப் லாங் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ கைஸ். நன்றிப்பா. நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அதே சேம் கதை தான். நான் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போவேன். சர்ச்சுக்கு போனால் நம்ம அதை நான் சொல்கிறேன். என்னன்னா நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறதா ரெண்டுத்துக்குமே ரொம்ப அழுவேன். இது போயிட்டு என்ன பண்ண போகிறோம், போய் சாமி கும்பிடுவோம், வீட்டிலே கும்பிட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணத்தை இருந்துச்சு. ஆனால் நான் போக ஆரம்பித்தது வந்து காரணம் வந்து மியூசிக் ஒரு சைடில் என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணது காரணம் வந்து இவர் வந்து இல்லை போகலாம் வா சர்ச்சில் நம்ம நீ பாடு, உனக்கு இருக்கு ஸ்கில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்தது இவன் தான். அப்படி பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10th வரைக்கும் வந்தேன். 10th வரைக்கும் அதுக்கப்புறம் படிப்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச்சில் வந்து ஒதுங்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரம்ஜான் டைமோ ஏதோ ஒரு டைம் நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக இவன் வந்து ரொம்ப நாளாக டச் இல்லை. ரொம்ப நாளாக கழிச்சு எனக்கு கால் பண்ண, அந்த மாதிரி வா வீட்டுக்கு வா நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் சும்மா ஒரு கவர் போடலாம் அப்படின்னு போட்டோம். எனக்கு அப்போ ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு தனியாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சொன்னான் அந்த மாதிரி மியூசிக் படி அப்படின்னு சொன்னால் எனக்கு ஐடியாவே இல்லை. சரிப்பா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன படிக்கலாம் ஒன்றும் தெரியல. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் மியூசிக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் கீபோர்டு இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அவரோட ஏர்னிங்ஸ்க்காக கீபோர்டு அங்கே இருக்க பசங்களுக்குலாம் சொல்லி தருவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் குட்டியாக இந்த சைஸில் ஒரு 12 கீஸ் நம்ம இருக்கும். அந்த சைஸ் கீபோர்டு வச்சு அதை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து அதில் கற்றுக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஒரு பெரிய கீபோர்டு வாங்கி அதை நம்ம கிளாஸில் எங்கேயும் போகல, அந்தளவுக்கு சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் இல்லை. ஸோ வீட்லேயே நம்ம அப்போ ஃபோன்ஸும் அந்தளவுக்கு கிடையாது. நான் அப்படியே கேட்டு ஏதாவது பாட்டு அப்படியே கேட்குறத அப்படியே சும்மா அப்படியே தட்டி வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணதான். அதுக்கப்புறம் போய் நம்ம எங்கே போய் நம்ம டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சப்போ சரி சர்ச் அப்படின்றப்போ அது ஆப்ஷன் ஆச்சு. நம்ம சர்ச் ரெகுலராக நம்ம சின்ன வயசுலேருந்து போகிறது தான். ஸோ அங்கே நம்ம தான் மியூசிக் அதிகமாக கேட்குறதா இருக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்கக்கூடிய இடமா வந்து சர்ச் தான் இருந்துச்சு. ஸோ சர்ச்சில் நம்ம வாசிக்க முடியுமான்னு பார்த்தா சர்ச்சில் வந்து அங்கே இருக்க அவங்க எல்லாமே வந்து பெருசாக இருப்பாங்க. நம்ம போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடைக்காது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்லேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ சர்ச்சில் அங்கே பாடிட்டு இருப்பாங்க, வீட்டில் கீபோர்டு வச்சு நான் இங்கே உட்காந்து வீட்டில் வாசிச்சுட்டு இருப்பேன். அப்படியே ஒரு பாட்டாக கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் சர்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே டேலண்ட் அங்கே இருக்க மியூசிஷியன்ஸ்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி கற்றுக்கிட்டு ஒரு வழியாக லோயலாவில் வந்ததுக்கப்புறம் லோயலாவில் பார்க்குறப்ப நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டு வந்து நிறைய எக்ஸ்போஸரோட பயங்கரமாக இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இதை பண்ண முடியும்டா ஒன்றாலே அப்படின்னு சொல்லி விக்டராக இருக்கட்டும், ரம்யாக்கா இருக்கட்டும், மெகஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து என்கரேஜ் பண்ணி அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ரம்யா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்கூல் டைமில் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கப்போ புதுசாக மியூசிக் டீச்சர் வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சாங்க, எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. சரி எதுக்கு வெயிலில் நிற்கிறோம், நம்ம நல்லில் போய் நிற்கலாமே ஸ்டேஜில்னு சொல்லிட்டு போனது தான். அப்படியே அது ஒரு பேஷன் ஆகிடுச்சு. ஸோ லேர்னிங்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஒரு 7 years முன்னாடி தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் லோயலா வந்ததுக்கப்புறம் தான் அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் இன்னும் டெப்த்தாக போகணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு கைட் பண்ணது வந்து விக்டர், ஜெரின், மெகஸ் தான் இதில். ஸோ இப்போ நான் வந்து ஷோஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம், ரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம்.
கலந்து வாராயோ உணவாய் எழுந்து வாராயோ உயிராய் கலந்து வாராயோ என் அன்பு தேவன் நீ இயேசுவே என் சொந்தம் யாவும் நீ இயேசுவே நீன்றே நான் இல்லையே நீதானே நான் வாழ ஆதாரமே நீங்காமலே காக்கின்றதும் நீதானே வேறு யார் வாழ்ந்தேவனே உணவாய் எழுந்து வாராயோ உயிராய் கலந்து வாராயோ உணவாய் எழுந்து வாராயோ உயிராய் கலந்து வாராயோ என் அன்பு தேவன் நீ இயேசுவே. இப்போ இந்த மொத்த கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கதை வந்து ரம்யாவோட கதை தான். ஏன் அப்படின்னா வெயில் அடிக்குது அதனால நிழல்ல போய் நிக்கலாமே அப்படின்ட்டு மியூசிக் கத்துக்கிட்டதுல ஒரு புதுவிதமான ஒரு ரீசனான ரம்யா. இப்போ வந்து ஒரு பாடல் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாடல் நம்ம கொண்டு வரணும், மக்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்புகள் இருக்கு. இப்போ உங்க 4 பேரை தவிர்த்து யாருடைய உழைப்புகள்லாம் இருக்கு? ஃபஸ்ட்டு வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு சுப்ரீமான பவர் வந்துட்டு ஃபாதர் கிளாடஸ் தான். அவர் வந்துட்டு ஒரு 130 CD கிட்ட போட்டுட்டு இருந்தார். 130 CD போட்டிருக்காரு ஆல்பம்ஸாக. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாடல் வந்துட்டு ப்ராசஸில் இருக்குது. ஏன்னா இப்போ CD கல்ச்சர் போனதுனால யூடியூப்னு வரும்போது ப்ரொடக்ஷன்ஸு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறையா ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால திரும்பி நாங்கள் அந்த ஆல்பம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து ரீமாஸ்டர் பண்ணி யூடியூப்ல விடலான்ற வீடியோ போயிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் வந்துட்டு எனக்கு எல்லாரோட பேரும் தெரில. இப்போ இந்த ஆல்பம்ல வந்துட்டு முக்கியமாக ஒர்க் பண்ணது வந்துட்டு வீடியோகிராஃபி திருன்னு ஒரு பையன், சின்ன பையன், இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். என்னோட ரூம்மேட் தான் அவன். வந்துட்டு யூஸ்வலாக ஃபாதரோட வீடியோஸ் அவன் பண்ணும்போது ஃபுட்டேஜஸ் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த அருவி குருவி இதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி இன்டர்நெட்ல இது போட்டுட்டு இருந்தோம். இந்த பாட்டு வந்துட்டு தம்பி ஒரு மியூசிக்கல் வீடியோவை பண்ணணும்டா அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓகே நான் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் நான் ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே அவன் பண்ணான். பாட்டோட மிக்சிங் வந்துட்டு சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாங்கள் சென்சிட்டிவாக இருந்ததுனால மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு அதுவே ஒரு 4-5 நாள் இருந்துச்சு. மிக்ஸ் இன்ஜினியர் வந்துட்டு ரத்தீஷ்னு ஒரு அண்ணா அவர் மிக்ஸ் பண்ணார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அவர் கூட உட்காந்துட்டு எது எப்படி வேணும்னு சொல்லிட்டு அவரும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணார். ஜெரினும் சரி நானும் சரி உட்காந்து மிக்சிங்கில் வந்துட்டு ரத்தீஷ் அண்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸ்டுடியோ கிரெடிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணது கொளத்தூரில் வந்துட்டு 3D ஜாம்ஸ்னு ஒரு ஸ்டுடியோஸில் ரெக்கார்ட் பண்ணோம். நித்தேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு அவரும் நாங்கள் நைட்டு 9 o'clock ஆரம்பிக்கிறோம் ஒர்க் வந்துட்டு நாங்கள் முடிக்கிறப்ப காலையில் 5 மணி. அவரும் ஹோல் நைட் எங்கள் கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஷூட் பண்ணதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டுடியோவில் NSK ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு மிஸ்டர் கார்த்திகேயன் அவரும் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். இங்கே தான் ஷூட் பண்ணோம். அப்புறம் ஃப்ளூட் எல்லாமே நாங்கள் இந்த ஸ்டுடியோவில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ பேர் இதுக்கு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ் பண்ண பேஜ் வந்துட்டு கிளாடஸ் ஃபாதரோட யூடியூப் பேஜ் தான், கிளாட்ஸ் கார்னர்னு சொல்லிட்டு. அதோட மீடியா ஹெட் வந்துட்டு மனோன்னு ஒரு அண்ணா, அவர் ஹீஸ் ஃப்ரம் வெள்ளக்கோயில். அவர் அங்கேருந்தே வந்துட்டு இப்படி வேணும் தம்பி இப்படி வைங்க ஃப்ரேம் சைஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் மோரோவர் எப்படியே எங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். பட் எல்லாம் எஃபெக்டிவாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பற்றி பேசணும், உங்களுடைய வாழ்க்கை முறை நிறைய விஷயங்கள் பேசணும். இதை தாண்டி இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இசை. இந்த இசை அப்படிங்கிறது எங்கே துவக்கம் எல்லாருக்குமே? முதல்ல ரம்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து சைரந்திரி மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே ஆவடியில். ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 years போனேன். அதுக்கப்புறம் என்னால் ரெகுலராக போக முடியாமல் இப்போ வந்து சத்யாஸ் கீதாஞ்சலின்னு ஒரு மியூசிக் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்வேதா அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் அவங்க கிட்ட நான் இப்போ மியூசிக் கற்றுட்ருக்கேன். சரி நீங்கள் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு வந்து இந்த சரி கம பதனிசா அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து கொஞ்சமாக தட்டி கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு வர ஸ்டேஜில் ஸ்டான்லின்னு ஒரு அண்ணன் எங்கள் சர்ச்சில் ப்ளே பண்ணுற ஒரு அண்ணன் எங்கள் அண்ணனோட கிளாஸ்மேட். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு பேசிக்காக இந்த கார்ட்ஸ்னா என்ன, ரிலேட்டிவ் கார்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஸ்கேல்ஸ்னா என்ன அப்படின்றதுலாம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி அவங்க தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கைடன்ஸ் ஆனாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்து வரப்போ ஃபோன் வந்துருச்சு. அப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஜெரீனோட அப்பா பற்றி எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கு வந்து மியூசிக் இல்லாமல் அவர் ஸ்போர்ட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் எப்பவுமே கேட்பாரு, ஏன் உனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கேட்டிருக்காரு. ஆனால் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஒரு 10th 11th. அதுக்கு மேலே தான் எனக்கே தெரியும், ஓகே அவங்களுக்கு ஏதோ மியூசிக்கில் வருது. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூசிக் வந்துட்டேன். ஸோ இன்னொன்று மியூசிக்கு பெரிய தோக்கமாக இருந்தது வந்து ஃபாதர் கிளாடிஸ் ஃபாதர் தான். எனக்கு வந்து அதை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு விக்டர் தான் கூப்பிட்டு போனார். ஒரு எப்போ கோடை விடுமுறையாப்பா, லாக்டவுனில் வந்து நிறைய பேருக்கு லாக்டவுன் எப்படி உதவிருக்கு. எனக்கு வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆனது வந்து லாக்டவுனில் தான். ஸோ அப்போ வந்து அங்கே போனோன்னே எனக்கு சம பயம். ஏன்னா வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் கீபோர்டு வாசிட்டு இருந்தாங்க, நல்லா வாசிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு பெரிய பயம், ஐயோ என்ன இப்படி வாசிக்கிறாங்க, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் ஏதோ தத்தி அங்கே ஏதோ பண்ணி வாசித்து ஓரளவுக்கு பழகிட்டு வந்தேன். எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். எங்கள் அப்பா வந்துட்டு சிலம்பம் ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்துட்டு ஆசான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் டீச்சர் ஆனதுனால அப்புறம் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் அது பண்ணுறதில்ல, விட்டுட்டாரு. அப்புறம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, அப்புறம் நாங்களும் அதை விட்டோம். அம்மா வந்துட்டு நேஷனல் கபடி பிளேயரு. அப்புறம் சம் ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால அம்மாவும் அதை கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அண்ணா வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ஃபுட்பாலர் அவங்க. அதுக்கப்புறம் அவருக்கு காலில் ஒரு இன்ஜுரினால அவருக்கு கிவ் அப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தாலே எனக்கு மூச்சு வாங்குவோம். அதுதான் என்னோட ஃபிட்னஸ். ஸோ எனக்கு அதனால நான் மியூசிக் வரல. மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சர்ச்சில் பாட அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாதர் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மியூசிக் ஸ்கூல். அது இப்போ நான் அதே ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன். ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த 26 வந்துட்டு எங்களுக்கு 25th பேட்ச் அந்த மியூசிக் ஸ்கூலுக்கு. ஸோ ஃபாதர் வந்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஈவன் மற்றவங்களாம் வந்துட்டு இப்போ நான் கீபோர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ நான் போய் கிட்டார் வாசலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கீபோர்டு வாசி ஒழுங்காக லெசன்ஸ் முடியும்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு பிடிச்சிருக்கா வாசி வா கிட்டார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கிட்டார்லாம் வாங்கி கொடுத்து அதை வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஈவன் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 8-9 கிட்டார் இருக்கு. யார் எப்போ வேணா வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, வாசிப்பாங்க. பட் ஒரு இதுதான், இது வந்துட்டு மானிட்டரியா யோசிக்காம பசங்க வாசிச்சா சந்தோஷம் தானே அப்படின்றது வந்துட்டு நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மியூசிக்ன்றது எனக்கு ஃபாதர் வந்துட்டு ஒரு பெரிய புள்ளி. அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். இப்போதான் நான் வந்து சொல்லி வாயை மூடவே இல்லை. இங்க வந்து அப்பா ஸ்போர்ட்ஸு, அங்க அப்பா வந்து இசை அதை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு எங்க அம்மா நேஷனல் கபடி பிளேயர், அப்பா வந்து ஆசான் அப்படி சொல்றீங்க. அப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது அம்மா வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சில விஷயங்களால அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாக்கள் சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பிள்ளைகள் மூலயமா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உங்களை வந்து அம்மா சொன்னாங்களா, நீ வந்து ஸ்போர்ட்ஸ்ல போ, என்னுடைய ஆசை நிறைவேற்று, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, எங்க வீட்டுல எதுவுமே என்ன வந்துட்டு எதுவுமே சொல்லல. படினும் உட்காரு படின்னு சொன்னது இல்ல, உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னது இல்ல. பண்றதை நல்லா பண்ணு, அவ்வளவுதான். ஒன்னு நீ பாத்துக்கோ அப்படின்றதான். என்ன இப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எங்க இருக்கேன், கால் பண்ணாங்க, இன்டர்வியூல இருக்கேன், வச்சுட்டாங்க, முடிச்சுட்டு கூப்பிடு, அவ்வளவுதான். ஸோ பெருசா எனக்கு ப்ரெஷர் வந்துட்டு எந்த சைடுமே இல்லை. நீ பண்றதை பண்ணு, ஜாலியா பண்ணு, அவ்வளவுதான். ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்ன ரெண்டுமே வேற வேற ஒரு டைரக்ஷனா இருக்கு. அப்பா வந்து ஆசான்னு சொன்னீங்க, அம்மா இந்த பக்கம் அப்படின்னு சொன்னீங்க. நடுவுல உங்களுக்கு எப்படி இசை மீது ஆர்வம் வந்தது? ஆப்வியஸா வந்துட்டு சர்ச் தான். எனக்கு ரெக்ரெஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் போகும்போது உனக்கு பாட வராது, இன்னும் எனக்கு கொடுமையான விஷயங்கள்லாம் சில பேர் நடந்திருக்கு. மைக் ஆஃப் பண்றது, கிட்டார் நான் வாசினா அது மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னதான் இருக்கு, ஏன் இவ்வளோ வந்துட்டு சென்சிட்டிவா வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்க மியூசிக்கை அப்படின்னு இப்போ கத்துக்கும் போது புரியுது. பட் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்கன்னா நானும் அங்கேயே இருந்திருப்பணும்னு தோணுது. அவங்க இப்படி எல்லாம் பண்ணதுனாலதான் நான் வந்து ஒரு வெறியில வந்துட்டு படிச்சு, மெகஸுக்கும் எனக்குமே அது ஒரு தடவை சைமல்டேனியஸா நடந்துச்சு. பாடிட்டு இருக்கோம், பார்த்தா கேட்கலன்றாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது எங்களோட 2 பேரோட மைக் மட்டும் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணவங்களாம் இப்போ கால் பண்ணி ரொம்ப சந்தோஷம்டா, ஆல்பம்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய டர்ன் ஓவரா பாக்குறாங்க. ஒரு விதத்துல சந்தோஷம். இப்போ நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா, இது நாங்க யாருக்கும் பண்ணக்கூடாது, தப்பா பண்ண பாடட்டும், பாடுறாங்க அவ்வளவுதானே அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வரதுக்கு ரீசனா இருக்கு. இப்போ வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சது. யாருமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் வீட்டில் கொடுக்கல, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லலை. அந்த சுதந்திரம் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விக்டர் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு நகைப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம். அதாவது நான் பாடும்பொழுது கூட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி இப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இந்த ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரெக்கக்னேஷன் வந்துட்டு நம்ம பண்றதை பார்க்கறது வந்துட்டு இப்போ பார்ப்பாங்க.
ஆனால் அதில் கமெண்ட் பண்ணணும், அதில் வந்துட்டு நம்ம சொல்லணும், பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஒரு 5% தான். அப்படி இருக்கவங்களே நிறையா பேர் வந்துட்டு சொல்லும்போது இன்னும் பண்ணணும், கரெக்டான வேலை பண்ணணுன்றது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஈவன் என்னோட மியூசிக் மாஸ்டர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் அந்த ஸ்கூலில் தான் ஸ்டாஃபாக இருக்காரு, மியூசிக் ஸ்கூலில், ரிச்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா. அவர் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, டேய் ரொம்ப பக்தியா பண்ணிருக்கீங்களா அப்படின்னாரு. எனக்கு இது காம்ப்ளிமெண்டா கலாய்க்கிறாரான்னு தெரியல. ரொம்ப பக்தியா பண்ணிருக்காருன்னா ஆப்வியஸா பாட்டு டிவோஷனல் பாட்டு, ரொம்ப பக்தியா பண்ணிருக்காங்கடா அப்படின்னா அப்புறம் பரவாயில்லடா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னாரு. ஒரு மாதிரி ஜாலியாச்சு, நம்ம பக்தி பாட்டு பண்ணியிருக்கோம், அது பக்தியா இருக்குன்னு. அந்த அவர் வந்துட்டு ஒரு ப்ரீஸ்ட், ஸோ அவரோட சைட்ல இருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஈவன் எங்க அம்மாலாம் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு, எங்க அப்பாவே பாட்டு நல்லா இருக்குடா அப்படின்றாங்க. ரொம்ப ரேரான காம்ப்ளிமெண்ட்ஸ் அவங்க கிடைக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண சாங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம், இண்டிவிஜுவல் சாங்ஸ் நிறைய வெளியில பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கேட்பாங்க, ஜஸ்ட் கேட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில டிவோஷனல் சாங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க, ஒரு 2-3 வாட்டி கேட்பாங்க, விட்டுருவாங்க. ஆனால் தெரில, இது கோஇன்சிடென்ஸாக எல்லாருக்குமே வீட்டில் வந்து டெய்லி கேட்க ஆரம்பிச்சாங்க, அலாரம் மாதிரி ஆயிடுச்சு வீட்டில். கிட்டத்தட்ட அப்படிதான் எங்க அம்மாவும் டெய்லி நான் வீட்டுக்கு போனாலும் சரி, காலைல தினமும் டிவியில் யூடியூப் போட்டு இந்த பாட கேட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணி கேட்கிறேன், பாட்டு கேட்டீங்களா, நான் டெய்லியும் காலைல கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியல, நீ கேட்டியா முதல்ல அப்படின்னா 2 முன்னாடி கேட்டுட்டு ஓகே பாட்டு நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல விட்டுட்டோம். ஆனா ரெகுலரா அதை கேட்க ஆரம்பிச்சது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரம்யா, நீங்க எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க இந்த பாடல்? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. என்ன ஒரு 10-15 வாட்டி அதுக்கு மேலே கேட்டிருப்போம் இந்த சாங். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 5-6 வாட்டி, 10-15 வாட்டி கிட்டத்தட்ட கேட்டிருப்போம். ஆனா வீட்டுல கேட்டோம்னா அவங்க 100-150 எண்ணுவாங்க, ஏன்டா இந்த பாட்டை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன், ஸோ நம்ம பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எமோஷனல் கனெக்ஷன்லாம் அவங்க கேட்கலாம். ஈவன் அவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது, கேட்க கூட சேர்ந்து பாடுறாங்க. ஆமா. இப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது விக்டர் ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது பாராட்டணும் அப்படிங்கிற மனசே சில பேருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப இதை தாண்டி வந்து முதல் பாடல் அப்படின்னும் பொழுது இவ்வளவு ஒரு ரெக்கக்னேஷனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது இன்னும் மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய கத்துக்கிட்டு நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கு. எந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா? எல்லாமே ஃபுல்லா டிவோஷனலா இல்ல சினிமாலையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எந்த மாதிரி பாடல்? கண்டிப்பா இருக்கு, இல்லாம எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் பண்ணணும்ன்றது தான். இப்போ எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஈவன் இப்போ நீங்க ஒரு சூஃபி முஸ்லீம் பண்ண சொன்னீங்கன்னாலும் பண்ணி தருவோம். ஈவன் ஹிந்து சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே சினி சாங்ஸா இருக்கட்டும், செக்குலரா இருக்கட்டும். நாங்க என்ன எங்களுக்குள்ள டிசைட் பண்ணிருக்கோம்னா, ஆளுக்கு ஒரு ஜானர் எடுத்து மாஸ்டர் பண்ணலாம். ஜாஸ் ஒருத்தர், ப்ளூஸ் ஒருத்தர், ராக் ஒருத்தர், பாப் ஒருத்தர் எடுத்து மாஸ்டர் பண்ணலாம். இது ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும் போது நமக்கு அடுத்தடுத்த பாட்டு பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4 பேர் 4 இன்புட்ஸ் கொடுத்தா அதுல இருந்து ஒரு நல்ல ஒருத்தர் கத்துக்கிட்டதை அப்படியே ஷேர் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தனித்தனியா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேர்ந்து பண்றதும் சொல்லுங்க. நான் வந்து ஃப்ரீலான்ஸா கிட்டார் வாசிட்டு இருக்கேன். நான் ஒரு 14 பேண்ட்ல வாசிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட ரிஹர்சல்ஸ், அதோட ஷோஸ், அப்புறம் இவங்க கூட ப்ராஜெக்ட்ஸ், குட்டி ப்ராஜெக்ட்ஸ், இப்போதைக்கு சொல்ல முடியாத ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா சொல்லிட்டு ரிலீஸ் ஆகலைன்னா கஷ்டமாயிடும். அதனால எனக்கு அப்படியே பிஸியா போயிடும் ஷோஸ், ரிஹர்சல்ஸ். அப்புறம் நான் ஃப்ரீலான்ஸா வாசிட்டு இருக்கிறதுனால ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். அப்புறம் குட்டி கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் அப்படியே எனக்கு போயிடும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் இவங்க கூட உட்காந்துட்டு கத்திப்பாறாவில் உட்காந்து ஒரு காஃபி கடையில் உட்காந்தோம்னா ஒரு பாட்டு முடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் எங்களோட ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பிஸியாக ஓடிட்டு இருக்கு. இன்னும் பிஸியாக போகணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. கத்திப்பாறை காஃபி கடையில் உட்காந்து ஒரு பாடல் வந்து ஒரு ஏற்றிடுவாரு அப்படின்னு அருமையா சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தை பொறுத்திருக்கு. அதேதான் கிளாஸு ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஜெரின், உங்களுக்கு? நான் கீபோர்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்புறம் எங்கள் பேண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ 2-3 பேண்ட்ஸில் கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லாமல் இப்போ 2 ஆல்பம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஷோஸும் இவங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த ஃபியூச்சருக்காக தான் நாங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே வெற்றி பெற மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நன்னாளை, கிறிஸ்மஸ் நன்னாளை உங்கள் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மறுபடியும் மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக கிறிஸ்மஸ் நாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.